என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்னடி ஒரு பஸ் வர மாட்டேங்குது? ஆமா, என்னைக்கு காத்து நிக்கும் போது பஸ் வந்திருக்கு, காத்து நிக்கும் போது ஒரு பஸ் வராதுல. இதுக்கு நடந்தே போயிடலாம் போல இருக்கு. ஏன் நடக்க வேண்டியதுதானே? வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே நடப்போம். நல்லா நடப்ப. பஸ்ல போனாலே 1 மணி நேரம் டிராவல். உனக்கு என்ன, என்னமா 2-3 நாள் தான் இப்படி கஷ்டப்படுவ. அது பிறகு உங்க அண்ணன் வந்து கூட்டு போயிருவாயில்ல. அவிலே கல்யாணம் ஆன புதுசு, நடுல நான் போய் ஒட்டிக்கிட்டா நல்லாவா இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்படியும் 10 நாள் பைக்ல வருவாவ. நீனும் போயிருக்கு இல்ல? முன்னாடி போவேன், இப்பதான் அவில கல்யாணம் ஆயிட்டுலாம். இனிமே நான் நடுவுல ஒட்டிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். கொக்கோ கோலா பிரவுன் கலருடா, ஏ அக்கா பொண்ணும் அதே கலருடா, காஃபியில நமக்குடா, அந்த காம்பினேஷன் ரொம்ப தூளுடா. நல்ல பாடு, அப்பதான் அவன்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போக முடியும். ஐயோ ஜில்லுன்னு ஏன் ஆளு பார்த்தாடா, ஐயா மனசுக்குள் ஏசி தான் வச்சாடா, குளு குளு குச்சைஸு கலர் கலர் கப்பைஸு, காதலி ஸ்வீட் லிப்ஸ் கலக்கிடுவோம் கோனைஸ் பொட்டாங்கோ. வேண்டாம், யாருக்கிட்ட வேணாலும் மோது, ஆனா ஆதிக்கிட்ட மட்டும் வச்சுக்காத. அப்படி என்ன பண்ணியா நானும் பாத்துறேன். நான் உன் கூட தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத. ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கா, அப்படியே ரூட்டை மாத்திட்டு போயிட்டே இருப்பேன். பொட்டாங்கோ 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 பொட்டாங்கோ. இவன் என்ன சீக்கு வந்த கோழி மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கான். அங்க கவனிக்காம நில்லை, நீ எதுக்கு பாக்க? ஹாய் கனிஷா. கனி ஒன்னேதான் கூப்பிடான். நான் பாட்டி கத்திக்கிட்டு போவான், நம்ம கண்டுக்காம நின்ன மட்டும் போதான். ஒரே காலேஜ்ல படிக்கும், இப்படி பஸ் ஸ்டாப்ல வந்து கலாட்டா பண்ணியானுங்க. யாம்பிள இப்படி எல்லாம் பண்ணிய? நம்ம காலேஜ் பிள்ளைகள் வேற யாராவது பார்த்தாவள்னா என்ன நினைப்பாவ? நான் போய் கனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். புவா, தோலை உருவி கொட்டு கட்டிக்கிட்டு தான் மறு வேலையை பார்ப்பான். அனு, ஜெயமாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வாலாட்ட மாட்டானுங்க எல்லாம். காலையில சைக்கிள் டெஸ்ட் இருக்கலாம், அதுல ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாம் ஈவினிங் கிளாஸ் இருக்கிறதுனால வர முடியாது அவங்களால. எல்லாரும் பாஸ் ஆனா மட்டும்தானே நம்ம கூடால வர முடியும். பஸ் வர மாட்டேங்குது பாரு, எரிச்சலா வருது. இவன் எதுக்கு இங்க வரான்? என்ன? உன்னைய பாக்கிறதுக்கு இல்ல, கனிய பாக்கிறதுக்கு வந்தேன். அதான் என்னன்னு கேட்டேன். கனி என்ன அண்ணே? ஆதியே அண்ணான்னு தான் கூப்பிடுவியா? ஆதி கூப்பிட்ட மாதிரி தான் உன்னையும் கூப்பிடணுமோ? மேமோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு உன் வாய்ஸ் கொஞ்சம் கூடுதலா தான் வருது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாம எங்க விஷயத்துல எல்லாம் தலை போடாத. வந்துடலாம், வந்தான்னு வச்சுக்கா, கொன்னே விடுவான். கனி ஒரே ஒரு டவுட், பதில் மட்டும் சொல்லு, நான் போயிருக்கேன். அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர், உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி அளவுக்கு எல்லாம் அவன் இன்னும் வளரல. இங்க பாரு, அவள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்காத. கனி ஆதி ப்ரப்போஸ் பண்ணிட்டான் உனக்கு. காலேஜ்ல எல்லாரும் கனி ஆதிக்கு ஆளுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காவ, உண்மையா? நீ வாங்கி கட்டதுக்கு தான் குறியா இருக்க. ஏனே, உங்களுக்கு படிப்புல எல்லாம் சந்தேகம் வராதா? கனி ஒன்றை கேக்கேன், காலேஜ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்க மாதிரி நீ ஆதியோட ஆளா? ஏன் ஆதி மட்டும்தான் காதலிப்பியா? ஒரு சைட்ல எங்களுக்கும் ஓகே சொல்லலாம்ல. ஏன் இது ஆதிக்கிட்டே போய் கேட்கலாம்ல, இப்ப பேசலாம்ல. ஏன் பாதியிலே அலறி அடிச்சிட்டு வந்துட்டேன்? இவன் எங்க இருந்து வரான்? ரொம்ப தைரியம் உள்ளவன் ஆச்சே, அவன்கிட்ட போய் கேளு. அவன் கூடால எல்லாம் நேர்ல மோத முடியாது. இங்க நிக்குது பாரு, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும். எவ்வளவு நாள் தான் தனியா மாட்டாம போறான்னு நானும் பாக்கேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாமல கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்ன நடந்து அனு? ஆதிக்கிட்ட சொல்லாதானு மாறி மாறி இதுல வச்சு சண்டை போடுவாவ. ஏன் அவனை மட்டும்தான் காதலிப்பியான்னு கேட்க தெரிஞ்சிடலாம். ஆதி வந்தவொடனே எப்படி 10 அடி தாண்டி போய் நிக்கான்னு பாரு. நல்லா படிக்கணும் அனுனா, அதை விட்டுட்டு என் பேரை சொல்லி மாறி மாறி சண்டை போடுறதுல எல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல. ஏனு ஏன் என்ன நடந்துன்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல ஆதி, பஸ் இல்ல பாத்தீங்களா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே நிக்கும். அவன் உங்க பக்கத்துல வந்து நின்ன மாதிரி இருந்து நான் வந்தது அந்த பக்கமா போயிட்டான். நீ ஒன்னும் இல்லைங்க. டைம் என்னன்னு கேட்க வந்தா அவ்வளவுதான். என்னமோ தேவையில்லாத வார்த்தையை சொல்லியிருக்கான், அதான் அழுத மாதிரி நிக்கா. சொன்னா மாறி மாறி சண்டை போட்டுருவான்னு அனுவும் சொல்லாம இருக்கா. இனிமே வார பஸ்ல தான் இவங்கெல்லாம் போவாவ, அவனும் ஏறி போவானுங்க. இவன் முறைச்ச உடனே பயந்துருவேன் நான் அப்படியே. பயந்து தானே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுன. கனி வீட்டு போறதுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டான். எனக்கு என்ன ஆகுது, என்கிட்ட கேக்குறீங்களா ஒரு வார்த்தை? உன்னை காலேஜ்ல கொண்டு விட்டாலும் அத்தை இருக்காவேல, அத்தை கூடயாவது நீ போயிருவ. அவ அப்படி இல்ல, வீட்டுல தேடுவாங்க எல்லாம். ரொம்ப தான் அலப்பற பண்றீங்கன்னா. கனி நான் வேணா கொண்டு விடட்டுமா? 2 பேரும் இருக்கீங்களா? அனுவா அவ வீட்டுல கொண்டு விடியேன், உன்னையும் நீ இறங்க பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடாய். இல்ல இல்ல, நீங்க அந்த வழியா போறதா இருந்தா கூட ஒண்ணும் இல்ல. நாங்க வலது பக்கம் வழியா போனா நீங்க இடது பக்கம் வழியா போனோம். இதுல எதுக்கு தேவையில்லாம சிரமம்? ஒன்னும் இல்லம்மா, டைம் ஆகுதுல்ல, கொண்டு விடியேன். இல்ல வேண்டாம், பஸ் இப்ப வந்துரும். ஐயா தெரியாதா, 2 மணி நேரம் பஸ் ஸ்ட்ரைக் சொல்லிருக்காவ. யாதி, இது எந்த சேனல்ல வந்துன்னு தெரிஞ்சுக்கலாமா?
இனிமே அவனுக்கு போற அதே பஸ்ல போறீங்களா? வாயை முடிக்கிட்டு நில்லு. பஸ் வராட்டா ஆட்டோ பிடிச்சாலும் போயிருவாடி, நீங்க கொண்டு விட வேண்டாம். சரிம்மா சரி, அப்பனா என் கூட ஒரு இடம் வரைக்கும் வரீங்களா? இப்ப வா. ஆமா இப்பதான். எங்க? சின்னதா ஒரு ஸ்மைல், முடிஞ்சா ஒரு கப் காஃபி. மனசுக்குள்ள ஜெயம் ரவி நினைப்பு. லைட்டா. தூ, கேவலமா இருக்கு. தேங்க்யூ. எங்க ஆதி? இது பக்கத்துல தான். காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிச்சிட்டு வருவோம். கரெக்டா அந்த நேரம் பஸ் வர கரெக்டா இருக்கும். இல்ல வேண்டாம், யாராவது பார்த்தாங்கன்னா ஏதா தப்பா நினைப்பாவல்ல. ஃப்ரெண்ட்லயே போறோம், இதுல என்ன இருக்கு? கூடலாம் அனு வர போறா. எதுனா சாப்பிட வாங்கி தந்தீங்கன்னா வரேன். பாத்தியா, அவளுக்கு 5 சமோசா மட்டும் வாங்கி கொடுத்தா போதும், அவ பாட்டுக்கு தின்னுக்கிட்டு இருப்பா. சமோசா வாங்கி தரேன்னு சொன்னதுனால உங்களுக்கு சும்மா விடேன். என்னக்கு நீ போமா? நான் சஞ்சய் அண்ணாட்ட ஒரு தடவை கேட்கட்டுமா? ஏண்டி நானும் கூடல தானே வரேன். அது என்ன உன்னை கடத்திக்கிட்டா போறாரு? எப்படியும் அவனுக்கு போற பஸ்ல தான் நம்மளும் போறோம். தேவையில்லாம பிரச்சனை வரேன்னு சொல்லிக்கிட்டு தான் இதுல நிக்க வேண்டாம்னு கூப்பிட்டாரு. அனு, எங்க அம்மாவும் சஞ்சய் அண்ணாவும் என்ன ரொம்ப நம்புறாவ. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது கடைக்கு போறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனாலும் ஒரு வார்த்தை அவனுக்கு தெரிய மாதிரி போனா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. ஏன் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப பயமா இருக்காதா? அவனுக்கு தெரிஞ்சு போனாலே போதும், எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாவ. நீ கேளு, எப்படியும் அவரு வேண்டான்னு தான் சொல்லுவாரு பாத்துக்கா. நான் கேட்டு பாக்க, வேண்டான்னு சொன்னா நான் வர மாட்டேன். சரி கேட்டு பாரு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் புடிச்சா உடம்பு பிடி, நான் சிரிச்சா வானவெடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ அடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். அதான் அப்படிதான் நல்லா முழுசு முழுசா கட் பண்ணி போடுங்க. அப்பதான் எனக்கு டபுள் வேலை, மறுபடியும் கட் பண்ணணும். தொழிலுக்கு புதுசு இல்ல குட்டிமா, போவா பழகிருவோம்ல. அனுப்பிரியா, இந்த வெங்காயம் ஏன் கைப்படாதான்னு காத்துட்டு தான் இருந்திருக்கு. வெங்காயம் மட்டுமா மாமா? மயக்கம் என்ன, அந்த தயக்கம் என்ன? என்ன மேடம், நினைப்பெல்லாம் வேற எங்கேயும் இருக்கு போல. அப்படியெல்லாம் இல்லையே. ஏமாமா, ஸ்டெதஸ்கோப் பிடிக்க கையில கட்டி பிடிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கு? இதுவும் ஒரு ஃபீலா சூப்பரா தான் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதியா? என்னமா 2 நாள் தான் குட்டிமா, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரைய முடியாது. வந்தேன்னு வச்சுக்கா, எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாவா? ஏன்னா 29 வருஷமா இந்த கிச்சன்ல ஒத்தையில கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு நாள் எனக்கு உதவி செய்யன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்தது கிடையாது. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வழி தெரிஞ்சான்னு கேட்பாவ. ஆமா, கரெக்டான கேள்விதானே. நல்ல பையனா நான்லாம் வரதுக்கு முன்னாடி இங்க வரணும் இல்ல? ஆமா, இனிமே மாமியார் கொண்டுனா மருமகளாம், மருமகளுக்கு கொண்டுனா மாமியார வந்துருவியா இல்ல? எதுக்கு குட்டா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் ஏன் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணி உனக்கு என்ன? ரிங் ஆகுதான். ஆமா, ஆனா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறானே. சைட் அடிச்சது போதும், இந்த போன கொஞ்சம் பாக்குறியா? யாரது யாரது? உங்க பாசமல்லதான். கனி. ஹலோ, என்ன சொல்லுமா. என்ன ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுமா, என்ன கேட்கணும்? வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமா, பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கேன். என்னமா பஸ் வரலையா? வினிதா வர சொல்லவா? ஹலோ கனிமா. இங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கும்போது 2-3 பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு நின்னாவலாம். இனிமே நாங்க வீட்டுக்கு போவோம்ல, அதே பஸ்ல தான் அவங்களும் வருவாங்க. எந்த இடத்துல? இல்ல, பிரச்சனை எல்லாம் இல்ல. இப்போ ஆதி வந்தாரு. சரி, இப்ப ஆதி தான் நிக்கா இல்ல, புறவு என்ன பயம்? அதானே, எப்படியும் முத வார பஸ்ல தான் எல்லாரும் போற மாதிரி இருக்கும். அதான் ஆப்போசிட்ல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க போய் காஃபி குடிச்சிட்டு வரட்டுமா? அதுக்குள்ளாடி அந்த அண்ணால போயிருவாவெல்லாம். எல்லாரும் எங்க காலேஜ்ல படிக்க அண்ணாதான். சரி, என் ஃப்ரெண்ட் அனுவனிக்கா, நாங்க காஃபி ஷாப் போட்டுமா? இதை கேட்கறதுக்கா போன் பண்ண? ஆமா. சரி, போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புனா, ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரமா கிளம்பு. என்னாச்சு? சரின்னு சொல்லிட்டான். எதுக்கு சரின்னு சொன்னீங்க? மண்டையில மசாலா இருக்க கொஞ்சமாவது? அவ மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல, அதனால என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா நான் போன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? ஏற்கனவே ஆதி கனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். இந்த நேரத்துல ஆதி கூடால நீங்களே அனுப்பி வைக்கிறீங்க. இது நல்லாவா இருக்கு? பிரியா, கூடால உங்க மேமோட பொண்ணு ஒருத்தி உண்டுல, அனு, அதான் கனியோட ஃப்ரெண்டு, அவளும் கூட தான் நிக்கா. இது வரைக்கும் கனி அவன் இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் கூப்பிட்டது கிடையாது. அதுவும் இல்லாம ஏற்கனவே கிண்டல் அடிச்சுட்டு நிக்கானுங்களாம். அதே பஸ்ல அவ வார்த்தை சரியா இருக்காதுல்ல, காத்துட்டு நின்னாலும் அவனோட அதுலயே நிப்பானுவா.
அந்த பொண்ணு ஆதியோட அத்தை பொண்ணு தானே. பிறகு என்ன, அவ வேற நம்ம கனிக்கும் ஃப்ரெண்டு. காலேஜ் ஸ்கூல் லைஃப் ரெண்டும் முடியற வரைக்கும் தான் என்ஜாய் பண்ண முடியும். அது பிறகு லைஃபை பத்தின டென்ஷன். கல்யாணம் ஆயிட்டுன்னா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பிள்ளை குட்டிகளை பத்தி ஒரு டென்ஷன். படிக்கும் போது மட்டும்தான் எதை பத்தி கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். கனி வேற நம்மள்ட்ட கேட்டிருக்க மாமா. நாளைக்கு எதுனா ஒரு பிரச்சனைன்னா அவங்க அம்மா நம்மள்ட்ட தானே வந்து கேட்பாவ. நீ தானே என் பிள்ளைய அனுப்பி விட்டான்னு. ஏ குட்டிமா, கனிக்கு அம்மா உன்னையும் என்னையும் ரொம்பவே நம்புறாங்க. அந்த நம்பிக்கை உடைய மாதிரி எப்போ நான் நடந்துக்கவும் மாட்டேன். அவனே சொல்லிட்டாம்ல, படிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் நான் அவங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்பேன். அது வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு. எப்படியும் அவன் எம்மி முடிக்கிறது வரைக்கும் அவளை தொந்தரவு பண்ண மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எத்தனையோ நாள் உன் கூட பைக்ல நான் கனியை கூட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் கூட அவிய அம்மா சந்தேகமா என்னை ஒரு பார்வை பார்த்ததே கிடையாது. ஆதி எம்மி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கனியோட அம்மா அப்பாவை பார்த்து கனியை பொண்ணு கேட்க போறான். மேபி 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனி தான் அவன் மனசுல இருக்காள்னா நானே அவங்க அம்மாட்ட பேசுவேன். ஏது கனியோட அம்மாட்டையா? அதை இப்பவே பேசலாம்ல. அப்போ டைம் எடுத்துக்கிட்டோம். 2 வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இப்பவே நம்ம வீட்டுல பேசிட்டோம்னு வச்சுக்கா. கனியோட வீட்டுல நம்ம 2 பேரையும் ரொம்பவே மதிக்காவ. எப்படியும் நம்ம பேசினா எங்களுக்கும் சம்மதம் தான் சொல்லுவாவ. வீட்டுல எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம 2 பேருக்கு கேரக்டர் செட் ஆகாட்டாலும் இனிமே கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளாடி போயிருவாவ. 2 வருஷம் அவனுக்கு டைம் எடுத்திருக்கான். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்லியா தானே பேசுறான். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம பேசலாம். என்னமா இன்னமா குழப்பம் தீரலையா? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். மிஸ்யூஸ் பண்ண நினைக்கிறவன் எவனா பப்ளிக் பிளேஸ் கூட்டு போக நினைக்க மாட்டான் பிரியா. பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய டீ கடை இருக்கலாம், அங்கதான் கூட்டு போவானா இருக்கும். வினித்து கால் பண்ணு. வினிதனாக்கா? ஐயே, என் போன்ல இருந்து வினிதனா நம்பர் எப்ப டெலீட் ஆச்சு? நம்பர் டெலீட் ஆயிட்டா? ஆமா, வினிதனா சேவ் பண்ணி போட்டிருந்தேன். இப்ப வர மாட்டேங்குதே. அட மக்கு பொண்டாட்டி, இது ஏன் போனு? ஆமா பாத்தீங்களா, உங்க போன்ல நான் சேவ் பண்ணி போட்டிருக்க நேம் தேடினா எங்க கிடைக்கும்? நட்புன்னு போடு வரும். எல்லாரும் நேம் போட்டு சேவ் பண்ணுவாவ, அப்படி இல்லாட்டா ஃப்ரெண்ட்னு சேவ் பண்ணுவாவ. இது என்ன நட்பு? சொல்லு மச்சான், வீட்டுல நேரம் போவில்லையா? எங்க இருக்க? உன் சாம்ராஜ்யத்துலதான் இருக்கேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. ஹாஸ்பிட்டல் கார் இருக்கலாம், அதை எடுத்துக்கிட்டு பிரியா படிக்க காலேஜ் வரைக்கும் போயிட்டு வா. காலேஜுக்கு போகணுமா? உத வாங்கிட்டு போயிடாத தம்பி. இப்பதான் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவு உடம்பெல்லாம் வலி. ஒன்னும் இல்லல, கவிதா கிட்ட சொல்லிக்கிட்டு போயிட்டு வா. 3/4 மணி நேரம் தான் ஆகும். யாம்ல ஹெட் மாஸ்டர் மாதிரி என்னைய கொடுமைப்படுத்த? முக்கியமான ஒரு வேலைல போயிட்டு வா. என்ன பெரிய முக்கியமான வேலையா இருக்க போகுது? உன் ஒய்ஃபு காலேஜ் போவல, உன் பாசமெல்லாம் அங்க யாராவது கடத்திட்டு போறதுக்கு நிக்காவலா இருக்கும். போய் கூட்டு வரணும், அதானே? கரெக்ட். டைம் ஆயிட்டல, பஸ் வேற இல்லையா. பாவம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்துல ஏதோ காஃபி ஷாப் போயிருக்கான். நீ அதுல போகும்போது அவளை கரெக்டா வந்துருவா. போய் கூட்டிட்டு வா. சரி, வச்சு தோல. கூட்டு வராம இருந்தா இனிமே விடுவியா? வினித், கனி கூடால இன்னொரு பொண்ணு நிப்பா பாத்துக்கா. அந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டுவா. சரிப்பா, ஊரையே கூட்டு வரேன், போதுமா? சிரிச்சுக்கிட்டே சொல்லாம்ல. 3/4 மணி நேரம் தான் ஆகும். சரி வையாண்டை, பாசமலர கூட்டு வந்து வீட்டிலே கொண்டு விட்டுறீங்க. இவனுக்கு அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு நம்ம உயிரெல்லாம் போட்டு அடிக்கானுங்க. சஞ்சய், என்னம்மா? நான் ஒன்னு கேட்கட்டுமா? உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. சடனா வினிதனா கிட்ட அங்க போ இங்க போன்னு சொல்றீங்கல்ல, மாறி நீங்களே இப்ப ஹாஸ்பிட்டல் போவல, எல்லாம் ஒத்தையில அவர் தான் பாத்துட்டு இருக்காரு. அந்த அண்ணன் தப்பா நினைப்பாங்களா? அவன் வாங்குற அளவுக்கு சம்பளத்தை மட்டும் தந்துட்டு அவனை விட மிச்சமா வேலை வாங்குறேன்னு நினைப்பாவளா? லூசா நீ? பசங்க நட்புமா, சும்மா இல்ல. அவனுக்கு ஒண்ணுனா ஆளா நான் தான் போய் நிப்பேன். எனக்கு ஒண்ணுனா ஆளா அவன் தான் வந்து நிப்பான். நமக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னு அவர் தப்பா நினைச்சிடப்படாதுல்ல. நேத்துக்கு ஆசிரமத்துக்கு போனோன்னா தமிழ் வினித் கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கான். என்ன? எனக்கு வேலை வேணும்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். சரி எடுத்துடலான்னு சொன்னது வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு கல்யாணம் ஆன 3வது நாளே உனக்காண்டி வந்திருக்காருலாம், எதுனா தப்பா நினைப்பாரா அப்படின்னு கேட்டிருக்கான். ஐயே, அப்படியே கேட்டிருக்காவ? ஆமா, ஒருவேளை இந்நேரம் கனி எனக்கு போன் பண்ணாம வினித்துக்கு போன் பண்ணிருந்தாள்னா இந்நேரம் அவன் கார் எடுத்துட்டே போயிருப்பான். எங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் சும்மா கிடையாது. அவர் எதுவும் நினைக்காட்டா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நட்புமா நட்பு, சும்மா இல்ல. ஓஹோ, அப்படியா? உன் மீன் கருக்குது பாரு. பாத்தீங்களா, மீன் இருக்கவே மறந்துட்டேன். போமா? போலாம், நான் ரெடி. இவன் என்ன விட்டுட்டு போயிட்டான்? விட்டுட்டு போயிட்டலாம், ஆப்போசிட்ல தான் இருக்கு. எவ்வளவு வண்டிலாம் வந்துட்டு இருக்கு. நான் தனியெல்லாம் ரோட் கிராஸ் பண்ணிட மாட்டேன். என்ன விட்டுட்டு போயிட்டா லூசு கோம்பக்கறக்கி. கூட நான் தான் இருக்கேன்ல, வா. பேக் தூக்கி கார்ல போடு, வரும்போது எடுத்துக்கலாம். டெய்லி 1 ஹவர் கார்லயே கூட்டு போறாரு பத்தியா? அடிக்கடி பஸ்லயும் விட்டு பழக்கிருக்கானா, அதனால வந்த குழப்பம். ரோட் கிராஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது பத்தியா உனக்கு? இவன் என்ன இவ்வளவு ஈஸியா ரோட் கிராஸ் பண்ணிட்டா? அவ டெய்லி பஸ் ஏறதுக்கு இந்த ரோட கிராஸ் பண்ணி தானே இந்த பக்கம் வரணும். நான் இருக்கேன்ல, வா நீ. வண்டிலாம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. கூட நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நல்லா மாறீங்களா?
என்னாடி இது ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரிலாம் இருக்கு. இங்கே எல்லாம் கிடைக்கும் கனி. பெரிய கடையெல்லாம் ஐஸ்கிரீம், சாக்லேட், டீ எல்லாமே இருக்கும். ஓ சார் என்ன வேணும்? 2 ஃபலூடா, அதுக்கப்புறம் ஒரு டீ. வேற ஏதாவது? இல்ல வேற எதுவும் வேண்டாம். ஓகே சார். வேற ஏதாவது வேணுமா? இந்தால 2 ஃபலூடா ஒரு டீ. எதுக்கு சொல்லியிருப்பாரு? ஒருவேளை காதல் மயக்கத்துல டீயை நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஃபலூடாவை அவங்க 2 பேரும் சாப்பிட்டுருவாங்களோ? அப்படி இல்லைன்னா ஒன்னு நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்களோ? பாப்பேன் என்ன நடக்குதுன்னு. ஆதி டீன்னு சொன்னீங்க, ஆனா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஏன் ஐஸ்கிரீம் பிடிக்காதா? ஆமாமா, அவளுக்கு பிடிக்காதா, அதனால 2யுமே நான் சாப்பிட்டுறலாம். ஒன்னு சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்றுல இடம் இருந்ததுன்னா அடுத்த வாங்கி தரேன். ஓகே கனி எல்லாம் ஓகே தானே? ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும். கனி ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு அப்படியே எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுனா. ஐயோ நாம தான் நடுவுல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவரை பார்க்கவும் இது வெட்கப்படியதா? அப்பப்பா சார் ஆர்டர் ரெடி. வச்சிருங்க. தேங்க்யூ சார். வேற எதுனா வேணும்னா கேளுங்க. ஓகே. என்னாச்சு? சாப்பிடு. காதல் கிறுக்குல நம்ம கிட்ட டீயை தள்ளிட்டு வரோம்னு நினைச்சேன். பரவாயில்ல, அத்தை பொண்ணுன்னு கொஞ்சம் போலியாவது ஞாபகம் இருக்கு. என்னம்மா? நீங்க ஏன் டீ? உங்களுக்கு வேண்டாமா? இல்ல எனக்கு டீ போதும். நம்ம வேணா ஷேர் பண்ணிப்போமா? பர்றா வேண்டாமா, நீயே சாப்பிடு. ஆதி அப்புறம் என்ன, கிரீன் சிக்னல் தான், ஷேர் பண்ணி அளவுக்கு வந்தாச்சு. பாத்தியா, நீ தானே அத்தை பொண்ணு. ஒரு வாட்டி இழுப்புல வேணுமான்னு கேட்டியா? கால்களின் கொலுசை கோபம் வருகிறது, உன்மேல் கோபம் வருகிறது. நான் அந்த இடத்தில் சிறுங்கிட துடித்தேன், நீ வந்து கெடுத்தாய். நீ வந்து ஏனோ ஏனோ என்னை பார்க்க செய்தாய். உன்னை நான் உன்னை காண காண யுகம் தோறும் காத்து கிடந்தேன். அண்ணே எவ்வளவு ஆச்சு? 2 ஐஸ்கிரீம் ஃபலூடா ஒரு டீ தானே? ஆமா. 380. கனி வேற எதுனா வேணுமா? இல்ல வேண்டாம். அனு உனக்கு? எனக்கா? ஆமா உனக்கு தான். எப்படியா நான் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. நான் கேட்காட்ட அப்படியே நீ விட்டுருவ பத்தியா? நீங்க இவ்வளவு வற்புறுத்தி கேட்கறதுனால அதுவும் உங்களுக்காண்டி ஒரே ஒரு ஸ்னிக்கர்ஸ். யாருக்காண்டி? ஆதிகாண்டியா? எஸ், நல்ல வற்புறுத்தாருல. என்ன ஒரு ஸ்னிக்கர்ஸ் கொடுங்க. இல்ல இல்ல, என்னமோ ஒண்ணு கூட 2. ஒன்னு கனிக்கா. கனிக்கு ஸ்னிக்கர்ஸ் பிடிக்கும். நான் எனக்கு கேட்டேன், உங்களுக்கு வேணா நீங்க வேற வாங்கி கொடுத்துக்கிடுங்க. எனக்கு ஸ்னிக்கர்ஸ் பிடிக்காது, எனக்கு வேண்டாம். அண்ணே 2 ஸ்னிக்கர்ஸ். வேற எதுனா வேணுமா தம்பி? ஒரு டைரி மில்க். இப்போ எவ்வளவு? 560. ஜிபே இருக்கலாம்? ஆமா தம்பி, அதோ ஸ்கேனிங் இருக்கு பாருங்க. வேணுமா? எனக்குலாம் வேண்டாம், உனக்கு 2 பத்தாது. அது என்ன, பில் போட வந்துட்டு அதுக்கு பிறவா எதுனா வேணுமான்னு கேட்டாரு. அது எங்க ஃபேமிலி வழக்கம். ஃபேமிலி வழக்கமா? ஆமா, பில் போட இடத்துல தானே சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கும். இதே விக்கியத்தான் வந்தாங்கன்னு வச்சுக்கா, ஒரு சாக்லேட் வாங்கி தர மாட்டாவ. இதே மாதிரி பில் போட இடத்துல வந்து கேட்பாவ, வேற எதுனா வேணுமா அப்படின்னு. நம்ம என்ன கேட்போம்? சாக்லேட் தானே கேட்போம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருவாரு. ஆனா ஆதி எப்படி இல்ல, எப்படியும் வாங்கி தருவாருன்னு தெரியும். எங்க விக்கியத்தானுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு வச்சுக்கா, வாழ்க்கையில அந்த பிள்ளை சாக்லேட் கண்ணால கூட பார்க்க முடியாது. அதுக்குதான் உங்க ஆதியத்தான், அதான் ஆதி சித்தப்பா இருப்பார்ல அந்த பிள்ளைக்கு. ஆமா ஆமா. போமா? ஆ கனி டைரி மில்க். எனக்கா? வேற யாருக்கு? இல்ல எனக்கு வேண்டாம். உனக்கு டைரி மில்க் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். இப்பவாது வாங்கிக்கிறியா? புடி. போமா? வினிதா கூட்டு போய் வராங்களாம். சஞ்சனா மெசேஜ் பண்ணிருக்காங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்துல வந்துட்டாங்களாம். முடிச்சிட்டோம்ல, கிளம்பிடுவோம்.